சினிமான்றது அவ்வளவா புகழ் பெறாத ஒரு காலத்திலேயே வந்து நாடகம் தான். எல்லா ஊர்லேயும் நாடகம் தான். நாடகத்துலேருந்து வந்தவங்க தான் அப்பா, சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாருமே. ஸோ அப்பா ஒரு நாடக கம்பெனியில் இருந்தார். டிகேஎஸ் நாடக கம்பெனியில். கமலஹாசன் சாருடைய குருவும் அவர் தான். அந்த ஞாபகமாக தான் அபய் சண்முகி படம்லாம் எடுத்தாங்க. அந்த நாடக கம்பெனியில் இருக்கும்போதே ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த நாடக கம்பெனியுடைய முதலாளியே ஒரு ரோல் பண்ணணும். அவரால் பண்ண முடியல. அந்த கட்டத்தில் அப்பா வந்து நான் பண்ணுறேன்னாரு. உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. பண்ணாங்க. அப்போவே அப்பா வந்து தைரியமாக பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பராசக்தி பட வாய்ப்பு வந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் அப்பாவும் சிவாஜி பெரியப்பா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ஸ்டுடியோக்குள்ளே உடலையாம். அப்பா சொன்னார், இவர் தான்ப்பா ஹீரோன்னு. அங்கே குர்கா வந்து நம்பிக்கை இல்லை அவனுக்கு. பராசக்தி படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சப்போ பீச்சுக்கு போவாங்க, அங்க உட்காந்து நிறைய நேரம் பேசுவாங்க, திரும்பி வருவாங்க. சிவாஜி சார் ஆமா, அந்த குர்கா உள்ள விடல. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் போய் 2 பேரையும் உள்ள கூட்டு போனார். அதே சமயம் பராசக்தி படத்துக்கு வந்து மிக முக்கியமான வெற்றி வந்து கலைஞருடைய வசனம் வந்து அது மிக முக்கிய பங்கு. ஏன்னா பராசக்திக்கு அப்போ அந்த காலத்துல பயங்கர எதிர்ப்பு வந்தது. நிறைய வசனங்கள், அந்த கீரையோ கீரை, பிள்ளையோ பிள்ளை போலன்னு அந்த வசனங்கள் வந்து திராவிட கொள்கையை வந்து தாங்கி பிடிச்சது. அதாவது தயாரிப்பாளருக்கு தெரியாது, அது கதையோட வர மாதிரியே மிக புத்திசாலித்தனமாக அவர் எழுதினார். அதான் எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்பாவுக்கும் சரி, இவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆனால் அப்பா என்னன்னா இந்த நாடகத்துறை, அடுத்தது கலைத்துறை. கலைத்துறைக்கு வரத்துக்கு முன்னாடியே ஈவேரா பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டார் அப்பா. மூட நம்பிக்கை, ஜாதி, இது எல்லாத்தையும் வந்து ஈர்க்கப்பட்டு பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டார். எப்போ? சிறுவனாக இருக்கும் பொழுதே. சிறுவனாக இருக்கும்போதே அந்த பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதன் வழி நடந்தார். கலைத்துறை வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சாமி படத்துலையும் அப்பா நடிக்கலை. அதனால தான் லட்சிய நடிகர். கடைசி வரைக்கும் அந்த கொள்கையை வச்சிருந்தார். ஏன்னா அந்த சாமி நம்பிக்கை இருக்கக்கூடாது. சாமியார் அது அப்பா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நான் ஒரு விவசாயியை பார்த்தா நம்ம நடிப்பேன், நான் கடவுளை பார்த்ததில்லை, அவரை மாதிரி என்னால் நடிக்க முடியாது.